எத்தனை பேருங்க வீடியோ கேம்ஸ் விளையாண்டுருக்கோம்? அம்மா, அப்பா கூப்பிடுறது காதுலயே விழாது. விழுந்தாலும் கேட்காத மாதிரி அந்த வீடியோ கேம்ஸ்லயே மூழ்கி போய் எத்தனை நாள் விளையாண்டுருப்போம். வீடியோ கேம்ஸ் விளையாடாத, கண்ணு கெட்டுரும், படிப்புல கவனம் போயிடும், மார்க் குறைஞ்சிரும், வெளியில போய் பசங்களோட விளையாடாம வீட்டுக்குள்ளேயே இருக்க, வெயிட் போட்டுருன்னு பல திட்டுகளை பார்த்துருப்போம். இருந்தாலும் அந்த கேம்ஸ் மேல ஒரு கிரேஸ். அதையே இப்போ நம்ம குழந்தைங்க பண்ணும்போது நமக்கு அது அவங்க ஸ்டடீஸ், ஹெல்த், மென்டல் ஹெல்த்தை பாதிக்கும்னு ரொம்ப பயப்படுறோம். இப்படி வீடியோ கேம்ஸ் விளையாடுறத கொஞ்சம் பாசிட்டிவான கோணத்துல எப்படி பார்க்கறதுன்னு தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். இது ஒரு டெட் டாக்ல கேரா லேன் பேசியிருக்காங்க. கேரா ஒரு மோட்டிவேஷனல் கோச் அண்ட் ஆத்தர். வணக்கம், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தி நெக்ஸ்ட் சாப்டர் பாட்காஸ்ட் தமிழ். நான் உங்க பிஜி. நீங்கள் ஆல்ரெடி ஒரு சப்ஸ்கிரைபர்னா ரொம்ப நன்றி. இந்த என்கரேஜ்மெண்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த எபிசோட்குள்ளே போகலாம். கேரா ஒரு நாள் நைட்டு இவங்க 2 பசங்களையும் சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க. காதுலயே வாங்காம அந்த 2 பசங்களும் கேம் விளையாடிட்டே இருந்திருக்காங்க. எப்பவுமே கோவத்துல கத்துற கேரா இந்த வாட்டி கொஞ்சம் பொறுமையா, நிதானமா அப்படி என்னதான் இந்த வீடியோ கேம்ல இருக்கு, இவங்க டெய்லியும் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடிட்டே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாங்க. ஏன் உங்களுக்கு இந்த வீடியோ கேம் அவ்வளோ முக்கியமாக இருக்குன்னு கேட்டப்போ, எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருமே விளையாடுறாங்க, உங்களுக்கும் அது எப்படின்னு காட்டுறோம் வாங்கன்னு கேராக்கு அந்த வீடியோ கேமை சொல்லி கொடுத்து புரிய வச்சாங்க. அப்பதான் கேமிங் எவ்வளோ பெரிய உலகம்னு கேராக்கு புரிய ஆரம்பிச்சுது. முன்னாடி காலத்துல இருந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீன்ல ஸ்னேக்கு, பிளாக்ஸு இல்லை பேக்மேன் மாதிரி இல்லாம இப்போல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, கலர்ஃபுல்லா, புதுசா நிறைய கேம்ஸ் வந்துருச்சு. அதுவும் நிறைய பிளேயர்ஸ் கூட ஹெட்செட்ல பேசிட்டு விளையாடுற மாதிரி வந்துருச்சு. இதுல எல்லாத்துலேயுமே ஒரு விதமான பசில்ஸ், ப்ராப்ளம் சால்விங், டெசிஷன் மேக்கிங், ஸ்ட்ராட்டஜின்னு நிறைய மைண்டை யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. நாம ஒரு புக்கு படிக்கிறோம், இல்ல படம் பார்க்குறோம்னு வச்சுக்கலாம். அதுல நாம சும்மா ஒரு ஆடியன்ஸ் தான். ஆனா கேமிங்ல நாமளும் இன்வால்வ் ஆகுறோம், மற்ற பிளேயர்ஸ் கூட சேர்ந்து விளையாடுறோம், ஜெயிக்கணும்னு போராடுறோம். வீடியோ கேம்ஸ் விளையாடுறவங்க எல்லாரும் தனிமையில இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த காலம் போய் இப்போ ஆன்லைன்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கூட சேர்ந்து விளையாடுறதா மாறி இருக்கு. ஒரு ஃபுட்பால் மேட்ச் ஸ்கூல்ல நடக்குதுன்னா அங்க போய் என் பையன் இன்னும் ஹோம்ஒர்க் முடிக்கல, இருங்க கோச் அவன் முடிச்சுட்டு வந்து மேட்சை கண்டினியூ பண்ணுவான்னு கேட்போமா? இல்ல. அதே மாதிரி தான் இங்கேயும். ஆன்லைன் வீடியோ கேம்ஸ் பாதியில நிறுத்த முடியாது. அப்போ ஒரு ஃபுட்பால் மேட்சுக்கு கொடுக்குற மரியாதையை ஏன் நாம வீடியோ கேம்ஸ் மேட்சுக்கு கொடுக்கறதில்ல? ஸ்க்ரீனையே பார்த்து விளையாடுறாங்க, கண்ணு கெட்டுரும்னு சொல்லுவாங்க. பல காலமா நாம கிரிக்கெட் மேட்ச் பல மணி நேரம் உட்காந்து டிவியில தானே பார்த்துட்டு இருக்கோம். ஆன்லைன் கேமிங்னால அப்போ ப்ராப்ளம்ஸே இல்லையா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. எல்லாமே ஒரு அளவோட தானே பண்ணணும். அளவுக்கு மீறி போகக்கூடாது. நம்ம ரெகுலர் வாழ்க்கையை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. மெயினா பசங்க சேஃபா இருக்கணும். இந்த காரணத்துக்காக தான் முக்கியமா பேரண்ட்ஸ் கேமிங் பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அவங்க என்ன விளையாடுறாங்க, ஆன்லைன்ல யார் கூட என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். பசங்களும் பிடிச்சத பண்ணுவாங்க, பிளஸ் பேரண்ட்ஸுக்கும் ஒரு பயம் இருக்காது. அப்போ பசங்க கூட பேரண்ட்ஸுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகும். பசங்களுக்கு அது இம்பார்ட்டண்டா இருக்கும்போது அதை நம்ம கன்சிடர் பண்ணணும் இல்லையா? இந்த மாதிரி வீடியோ கேம்ஸை ஸ்போர்ட்ஸ்ன்னு இப்போ சொல்றாங்க. அதை நம்ம கவர்மெண்ட்டும் ஒரு ஸ்போர்ட்டா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அதை ஒலிம்பிக்ஸ்ல கூட சேர்த்துக்க போறதா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஒலிம்பிக்ஸ் கமிட்டி ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ்ல சில காம்படிஷன்ஸை 2023 நடத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் உங்க பசங்க கேம் விளையாட கேட்கும்போது ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்கூல் வேலை, வீட்டில் ஏதோ ஒரு வேலைன்னு முடிச்சதுக்கு அப்புறம் கேம் விளையாட பெர்மிஷன் கொடுக்கலாம். பசங்க இந்த எபிசோட் கேட்குறீங்கன்னா உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கேம் விளையாட பெர்மிஷன் கேளுங்க. மோஸ்ட்லி உங்க பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணிடுவாங்க. இந்த எபிசோட் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இனி இந்த மாதிரி வேற ஒரு நல்ல டாபிக்கோட நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். பாய்.